ஒரு நியூபார்ன் பேபிக்கு தாய்ப்பால் இஸ் அ வெரி ஐடியல் ஃபுட். ஏன்னா இதில் இருக்கிற ஊட்டச்சத்தோட குறிப்புகள் கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், ஃபேட்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ் இது எல்லாமே அந்த கரெக்டான ப்ரொபோர்ஷன்ல கரெக்டான அளவுல இருக்கு. அளவு மட்டும் இல்லாம அதோட அப்சார்ப்ஷனுமே கரெக்டா இருக்கு. தாய்ப்பால் ஃபர்ஸ்ட் நாள் வரும்போது வேற மாதிரி இருக்கும், செகண்ட் டே வரும்போது வேற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு 1 வீக் அப்புறம் வேற மாதிரி இருக்கும், திரும்ப 1 மந்த் 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் வேற மாதிரி இருக்கும். ஸோ பால் வந்து ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ் நமக்கு 48 to 72 ஹவர்ஸ் வரது வந்து கொலஸ்ட்ரம்னு சொல்லியிருந்தோம். அடுத்த வர பால் ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் 2 வீக்ஸ் வர பால் வந்து டிரான்சிஷனல் மில்க் அப்படின்னு சொல்றோம். அதோட காம்போசிஷனே மாறும். அந்த பால் வந்து நிறைய லிக்விட் இருக்கும், நிறைய தண்ணி இருக்கும், நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்கும். ஸோ இந்த டைம் வந்து பேபிக்கு வந்து அந்த அவசியம் இருக்கு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வரும். அதுக்கு அடுத்த வர பால், ஸோ ஒரு 2 வீக்ஸ் வேலை வர பால் தான் மெச்சூர் மில்க். அந்த மெச்சூர் மில்கே 2 பாகத்துல வந்து டிவைடடா இருக்கு, 4 மில்க் அண்ட் ஹைன் மில்க். 4 மில்க்ல வந்து நிறைய சுகர்ஸ் இருக்கும், நிறைய வாட்டர் கண்டென்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் உங்க குழந்தை குடிக்கும் போது குழந்தையோட தாகமும் தீரும், அதே மாதிரி கொஞ்சம் எனர்ஜி வர ஆரம்பிக்கும். பின்னாடி குடிக்கதான் ஃபேட் கண்டென்ட் அண்ட் ப்ரோட்டீன் கண்டென்ட் ஜாஸ்தி ஆகும். அதை வந்து உங்க ஹைன் மில்க்ல இருக்கும். ஸோ நீங்க 4 மில்க் சேர்த்து ஹைன் மில்க்குமே நீங்க கொடுத்தாதான் உங்க குழந்தைக்கு தேவையான போஷாக் கிடைக்கும். ஸோ அதனால ஒன் சைட் நம்ம ஃபீட் பண்ணும்போது மினிமம் ஒரு 20 மினிட்ஸ் வரைக்கும் பேபி அந்த பிரெஸ்ட் கம்ப்ளீட்டா எம்டி பண்ற வரைக்கும் நம்ம ஃபீட் பண்ணணும்.